உணவே மருந்து என்பது நம்முடைய கலாச்சாரம். மருந்தாக நாம் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மூலிகையும் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் நம் உடலுக்கு தேவையான உணவாகவே செல்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். பொதுவாக மற்ற மரங்களிலிருந்து ரொம்ப அழகாக வித்தியாசமாக தெரியக்கூடிய ஒரு மரம், நீண்ட உயரம் வளரக்கூடிய ஒரு மரம், அழகான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரம், வேரிலிருந்தே பூக்கள் வரக்கூடிய ஒரு மரம்னு சொல்லி நிறைய பிரசித்தமான பெயர்களை கொண்டு அந்த பெயரை கேட்டாலே அந்த பூவுடைய அமைப்பும் அதில் இருக்கக்கூடிய லிங்கத்துடைய அமைப்பும் தெரிகின்ற ரொம்ப முக்கியமான ஒரு மரம் இந்த நாகலிங்க மரம். நாகலிங்க மரம் பெரும்பாலும் சிவன் கோயில்களில் ஸ்தல விருட்சங்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய பழைய பூங்காக்களில், நேஷ்னல் பார்க்ஸில், நம்மளோட சென்னையில் பார்த்திங்கன்னா கிண்டியில் ஸ்னேக் பார்க் இருக்குது, அதே போல் ஐஐடி கேம்பஸ்குள்ளே நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரம் இந்த நாகலிங்க மரம். இலையுதிர் காலம் வரும்போது ஒரு இலை கூட எல்லாமே இல்லாமல் எல்லாம் உதிர்ந்து வெறும் மொட்டையாக தெரியக்கூடிய ஒரு மரம். ஆனால் உடனே இலைகளோடு வந்து பச்சையாக இருந்து குளிர்ந்த காற்றுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுகந்தமான ஒரு மரம் வந்து இந்த நாகலிங்க மரம். நாகலிங்க மரத்தை பொறுத்தவரையிலும் தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கின்ற மிக அருமையான ஒரு மருந்து அப்படிங்கிறது உண்டு. நாகலிங்க மரத்தை வந்து ரொம்ப கைதேர்ந்த வைத்தியர்கள் மட்டும்தான் மருந்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா வந்து சிவஸ்வரூபம் அப்படின்னு அதை நினச்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதிலிருந்து ரா மெட்டீரியல் எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கே நிறைய பேர் தயங்குவாங்க. ஆனால் இந்த நாகலிங்க மரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு புற்றுநோயை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்கள்லேருந்து பிசைந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு, அந்த சாறு வந்து சோரியாசிஸ் நோய்க்கு அவ்வளவு சிறப்பான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு சோரியாசிஸ் நோய் ஏற்பட்டு தீராமல் இருக்கவர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாகலிங்க மரத்திலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த பூவுடைய சாறு அதை எடுத்து தலை முதல் கால் வரை பூசி காலையில் வருகின்ற லேசான சூரிய ஒளி, அதாவது ஒரு 5:30 to 6:30 மணிக்குள்ளே அந்த சூரிய ஒளியில் முழுமையாக நின்று அதன் பிறகு வெந்நீரில் குளிங்க. இதை ஒரு பழக்கமாக ஒரு மண்டலம் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய சோரியாசிஸ் நோய் குறைந்தபட்சம் ஒரு 80% மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். தொழுநோயை கூட குணப்படுத்தக்கூடிய மிக வீரியமான மருந்து இந்த நாகலிங்க மரம்னு சொல்லுவோம். அதே போல் இந்த நாகலிங்க மரத்திலிருந்து ஒரு காய் மாதிரி இவ்வளோ பெருசாக தேங்காய் மாதிரி கிடைக்கும். அதை உடச்சி உள்ளே பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக, பச்சை நிறமாக, மீண்டும் வெண்மை நிறமாக இருக்க அடுக்குகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய உள்புறமாக வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய வெண்ணெய் போன்ற ஒரு பொருள் இருக்கும், அதில் விதைகள்லாம் இருக்கும். இந்த வெண்ணெய் போன்ற பொருட்களை எடுத்து நல்லா உலர வச்சிங்கன்னா கருமையாக மாறிடும், பிசின் மாதிரி ஆயிரும். அதை அதன் பிறகு நல்லா பசுங்கோமியத்தில் போட்டு ஊற வச்சு சுத்தம் செய்து, அந்த மாதிரி சுத்தம் செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருளுக்கு மோட்ச ரசம் அப்படின்னு பேர். இந்த ஒரு ரசத்தை வந்து உடலிலிருந்து வெளியேறுகின்ற தண்ணீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஸ்வப்னஸ் கலித்தம்னு சொல்லுவோம், தூங்கும்போதே வந்து வெளியேறும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சதா சர்வகாலம் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். சில ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது அது கூடவே விந்து சேர்ந்து வெளியேறுகின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா இந்த மோட்சரசம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிசினை ஒரு தேக்கரண்டி 3 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை மட்டும் சிறிதளவு வாழைப்பழத்தில் வைத்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு நாக்கில் படாமல் அப்படியே விழுங்கிடணும். இதை வந்து ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க. உங்களுக்கு இரவில் ஏற்படுகின்ற அந்த ஸ்வப்னஸ் கலித்தம் நின்று போகிறத பார்க்க முடியும். பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்க முடியும்.
அதைவிட முக்கியமாக நிறைய ஆண்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, சிறுநீரில் விந்து வெளியேறக்கூடிய பிரச்சனை, அதுவும் மறைந்து போகிறத பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நிறைய வகையான புற்றுநோய், தினசரி ஒரு வகையான புற்றுநோயை இன்றைக்கி பார்க்குறோம். இந்த நாகலிங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை மற்றும் வேர்பட்டைக்கு புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதே போல் கீமோதெரப்பி பொதுவாக செய்து கொண்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா ஈரல் பாதிப்பு ஏற்படுறதையும், உடலில் மிக கடுமையான மற்ற உறுப்புகளுடைய பக்க விளைவு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு 100 பேர் கீமோதெரப்பி செய்து கொள்கிறார்கள் அப்படின்னும் போது குறைந்தது 50 பேராவது பார்த்திங்கன்னா அந்த கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்டில் தான் இறந்து போவாங்க. நேரடியாக புற்றுநோயால் இறந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக கீமோதெரப்பி எடுத்துக்கொண்டவர்களுக்கு உயிர் சக்தியை தக்க வைப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து இந்த வேர்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கஷாயம்னு சொல்லுவோம். 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு நாகலிங்க மரத்துடைய வேர்பட்டையை போட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை வழக்கமாக நீங்கள் கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி என்ன எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அது கூடவே காலையில் 1 கிளாஸு, மதியம் 1 கிளாஸு, இரவு 1 கிளாஸு, அந்த 3 கிளாஸ் மட்டும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே நல்லா அந்த கீமோவோட எஃபெக்ட் உடம்புல நல்லா போகிறதும் தெரியும். அதே நேரத்தில் உங்களுடைய வைட்டல் ஆர்கன்ஸ், வயிறு, ஈரல், கணையம், சிறுநீரகம், குடல், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகி உடம்புல பிரச்சனையே இல்லாமல் நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கீமோதெரப்பியை சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கு, அதே நேரத்தில் புற்றுநோயினால் உடல் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு, புற்றுநோய் சிகிச்சையினால் உடல் உறுப்புகள் அழிந்து போகாமல் இருப்பதற்கு உதவி செய்கின்ற ஒரு மிகச்சிறந்த பொருள் இந்த நாகலிங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரில் அவதிப்படுறாங்க. ஒரு வாரத்துக்கு 5 முறை, 4 முறை, 3 முறை டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர்கள் எல்லாமே டயாலிசிஸ் செய்து கொண்டே இருந்தாலும் கூட நாளுக்கு நாள் அவர்களுடைய ஆரோக்கியம் குறைந்து கொண்டே வரதை பார்க்க முடியும். ஒரு ஸ்டேஜில் டயாலிசிஸும் அதிகமாக பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நன்றாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகலிங்க மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையுடைய ஒரு கஷாயம். பொதுவாக உடலை விட்டு நீங்குகின்ற உயிர்ச்சத்தை உடலில் தங்க வைக்கின்ற ஒரு சக்தி இந்த நாகலிங்க மரத்துக்கு உண்டு. அதனால் வழக்கமாக நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும், நீங்கள் டயாலிசிஸ் போகிறீங்களோ, மருந்துகள் சாப்பிட்றீங்களோ, மாத்திரைகள் சாப்பிட்றீங்களோ, எதாக இருந்தாலும் சரி, அது கூட அந்த மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை மட்டும் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதையும் பார்க்கலாம், உடலுடைய பலம் இம்ப்ரூவ் ஆகிறதையும் பார்க்கலாம். ரொம்ப சீரியஸாக இருக்கவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வரதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த நாகலிங்க மரத்தை பொறுத்தவரையிலும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட சிகிச்சைக்கு, புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோய்களினால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற விந்து வெளிவருதல், சிறுநீரில் விந்து வெளியேறக்கூடிய பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை உண்டு. நாம் தவறாக செய்யும் ஒரு செயல் நம்மை பாதிக்கும். நம்மை மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தில் உள்ள அத்தனை பேரையுமே பாதிக்கும். இன்றைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு காதலர் தினம். உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிற ஒரு மிகப்பெரிய கொண்டாட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த காதலர் தினம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில புத்தாண்டிற்கு பிறகு ஒரு சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது இப்பொழுது காதலர் தினத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். கடந்த சில வருடங்களில் இந்த காதலர் தினம் என்பது வெகுவளவிற்கு பிரபலமடைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக அன்பை பரிமாறிக்கொள்வது, பரிசுகளை பரிமாறிக்கொள்வது, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பதாக
ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அது ஒரு கோலாகலமாக அது உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. மனித வாழ்க்கையில் அன்பிற்கு, காதலுக்கு இருக்கக்கூடிய இடத்தை நினைவு கூறுவதற்காக, அதை கொண்டாடுவதற்காக, அதை பற்றி சிந்திப்பதற்காக, அல்லது மனிதர்கள் அன்பின் பொருட்டும் காதலின் பொருட்டும் வாழ்வதனுடைய உன்னதங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த தினம் உலகம் முழுக்க பின்பற்றப்படுகிறது. அந்த தினத்தை ஒட்டி பொதுவாக இளைஞர்களுடைய மனதில் ஒரு மிகுந்த உற்சாகமும் கனவுகளும் இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த கனவுகள் என்பது அவர்களுடைய நிகழ்காலம் குறித்தும் எதிர்காலம் குறித்தும் பல்வேறு விதமான வண்ணங்களை அவர்களுடைய மனதில் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒருவருடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமான விஷயமான இந்த உறவுகளை, அந்தரங்கமான உறவுகளை, ஆழமான உறவுகளை வலிமைப்படுத்தி கொள்வதற்கான ஒரு தினமாக இன்றைய இந்த காதலர் தினம் என்பது நம்முடைய மனதில் உறைந்திருக்கிறது. அந்த வகையில் இது உண்மையிலேயே ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு தினம் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை. கொண்டாடுவது மட்டுமல்ல, அன்பை பரிமாறிக்கொள்வதற்கான அல்லது இந்த வெறுப்பு நிறைந்த உலகில் அன்பினுடைய காதலினுடைய செய்திகளை பரப்புவதற்கான ஒரு தினமாக இந்த தினத்தை நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்று கேட்டால், மனித வாழ்க்கையில் அல்லது சமூக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரஸ்பரம் வெறுப்புகளும் வன்மங்களும் பகைமைகளும் கோலோச்சி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் அன்பின் செய்தியை சொல்வதற்கு ஒரு தினம், காதலின் செய்தியை சொல்வதற்கு ஒரு தினம் என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்பதிலும் எந்தவிதமான ஐயமும் இருக்க முடியாது. அந்த வகையில் காதலர் தினம் என்பது அது இளைஞர்களுடைய தினமாக அல்லது ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய கனவுகளை கொண்டவர்களுடைய ஒரு தினமாக இந்த தினம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த சமயத்தில் தான் நம் இந்த காதலர் தினம் தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது சர்ச்சைகள் வெடிப்பது வழக்கம். முக்கியமாக மத அடிப்படைவாத அமைப்புகள் அல்லது சில சாதி அடிப்படைவாத அமைப்புகள் கண்மூடித்தனமாக இந்த காதலர் தினத்தை எதிர்ப்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக இது எல்லாம் ஏதோ ஒரு பண்பாட்டு சீரழிவு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த உலகத்தில் பண்பாடு தோன்றுவதற்கு முன்பே காதல் தோன்றிவிட்டது. பண்பாடு வளர்கிற போதே அதோடு சேர்ந்து காதலும் வளர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் காதலுக்கு பண்பாடும் பண்பாட்டிற்கு காதலும் மிக மிக அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு சமூகத்தில் ஆண் பெண் உறவுகள் எந்த அளவிற்கு சுதந்திரமானதாக இருக்கிறதோ, உயர்வானதாக இருக்கிறதோ, தன்னுடைய மன வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான உரிமை என்பது இளைஞர்களுக்கு எந்த அளவிற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் அந்த சமூகம் என்பது கலாச்சார ரீதியாக உயர்ந்த சமூகமாக கருத முடியும். மாறாக பண்பாட்டின் பெயரால் ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் மிகப்பெரிய அளவிற்கு ஒடுக்குமுறைகளை பிரயோகிக்கிற சமூக அமைப்புகள் என்பது அது எந்த விதத்திலும் ஒரு உயரிய நாகரிக பண்பாட்டிற்கு உரியது என்று நாம் கருத இயலாது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு பல்வேறு விதமான அடிப்படைவாத அமைப்புகள், மதவாத சாதியவாத அமைப்புகள் கடுமையாக இந்த காதலர் தினத்தை எதிர்ப்பதை கூட நாம் பார்க்கிறோம். சில இடங்களில் அப்படி காதலர் தினம் கொண்டாடக்கூடிய ஆண்களையோ பெண்களையோ தாக்குவது, பொது இடங்களில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துவது போன்ற செயல்களில் கூட சில அமைப்புகள் ஈடுபடுகின்றன. அப்படி ஈடுபடக்கூடியவர்கள் தனிமனிதர்களுடைய அடிப்படையான ஒரு சுதந்திரத்திற்கு எதிராக, நம்முடைய ஜனநாயக அமைப்பு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இந்த சூழ்நிலையில் தான் நாம் வேறு சில விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் காதல் என்பது அது சாதி கடந்தது, மதம் கடந்தது, சமூக ஏற்றத்தாழ்வுகள் கடந்தது. ஒருவரை நேசிப்பதற்கு, ஒருவரை பிடித்திருப்பதற்கு எந்த விதமான அடிப்படை காரணங்களும் தேவையில்லை. ஏதோ ஒரு விதத்தில் மனிதர்கள் மீது கொள்கிற அந்த அன்பு என்பது தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டது என்கிற நிலையில், ஆனால் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளும் முரண்பாடுகளும் பகைமைகளும் முதலில் தாக்கக்கூடிய விஷயமாக காதல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு காதல் சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு சமூக அழுத்தங்கள் அது பல சமயங்களில் கொலைகளில் முடிகிறது, ஆணவ கொலைகளில் முடிகிறது, தற்கொலைகளில் முடிகிறது, வலுக்கட்டாயமாக பிரிப்பது என்று பல்வேறு விதமான கொடுமைகள் இன்றைக்கு இந்தியா போன்ற சமூகங்களில், தமிழகம் போன்ற சமூகங்களில் இழைக்கப்படுகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்று இன்றைக்கு நாம் இந்த காதல் திருமணங்கள் அல்லது கலப்பு திருமணங்கள் அல்லது எந்த விதமான சாதி மத அடையாளங்களையும் கடந்த திருமணங்களை பற்றி நாம் பேசுகிற போது இந்தியாவிலேயே மிக குறைவான காதல் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. இந்த புள்ளி விவரம் மிகுந்த அதிர்ச்சி தருவதாக மட்டுமல்ல, மிகுந்த வேதனை தருவதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சமூகத்தில் மிக அதிகமாக ஏற்பாடு செய்த திருமணங்கள் மட்டுமே நடக்கிறது என்று சொன்னால், அந்த சமூகத்தில் மன வாழ்க்கை சார்ந்த
குடும்பத்தினுடைய ஒரு ஆதிக்கம் என்பது, அல்லது சாதியினுடைய ஆதிக்கம் என்பது, அல்லது மதத்தினுடைய ஆதிக்கம் என்பது மிக கடுமையாக இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த பிடிக்க வெளியே தங்களுடைய மன வாழ்க்கையை தேர்ந்து கொள்வதற்கான உரிமைகள் இளைஞர்களுக்கு மறுக்கப்படுகின்றன என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்களுக்கு அல்லது ஆண்களுக்கு, பெண்களுக்கு அவர்களுடைய மன வாழ்க்கையை அவர்கள் தீர்மானித்துக் கொள்வதற்கான சுதந்திரம் ஒன்று முற்றாக மறுக்கப்பட்டிருக்கிறது அல்லது வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி வரையறுக்கப்பட்ட அந்த திருமண உறவுகளை பொறுத்த வரைக்கும் பல சமயங்களில் அது மன முறிவுகளிலோ கசப்புகளிலோ கூட முடிவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காதலர் தினத்தில் நாம் அடிப்படையாக கவனிக்க வேண்டியது இளைஞர்களுடைய நேசிப்பதற்கான உரிமையை, மன வாழ்க்கையை தேர்ந்து கொள்வதற்கான உரிமையை, எந்த விதமான சாதி மத ஏற்றத்தாழ்வுகளையும் முரண்பாடுகளையும் கடந்து நேசிப்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும், சட்ட ரீதியாக உறுதிப்படுத்த வேண்டும். சமூகம் அவர்களுக்கான பாதுகாப்பை அளிக்க வேண்டும். மாறாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு ஏற்றத்தாழ்வுகளையும் நாம் மன வாழ்க்கைக்குள் உள்ளாக வைத்து கொண்டு விட்டு காதலர் தினத்தை வெறுமனே கொண்டாடுவது என்பது அர்த்தமற்றது. மாறாக காதலர் தினம் என்பது நமக்கு ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது. அந்த செய்தி தான் நமக்கு மிக மிக முக்கியம். இன்னொன்று, காதல் என்பதை வெறுமனே அதை ஒரு அடையாளமாக வைத்துக்கொள்ளக்கூடிய சில இளைஞர்களும் இருக்கிறார்கள், பொழுதுபோக்காக வைத்துக்கொள்ளக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஒரு உறவு என்பது அடிப்படையில் அது நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும், பரஸ்பரம் மரியாதை செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், பரஸ்பரம் பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் ஒரு காம்ப்ளிமெண்டாக, ஒருவருக்கொருவர் ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடியதாக ஒரு உறவு என்பது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவுகளை இளைஞர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். மாறாக வெற்று கேளிக்கைகளினுடைய ஒரு பகுதியாக நாம் காதலை மாற்றுவதன் வழியாக நாம் ஒரு சிறந்த உணர்வுக்கு தீங்கிழைக்கிறோம், ஒரு சிறந்த பந்தத்திற்கு நாம் தீங்கிழைக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் காதலினுடைய ஆயிரம் எண்ணங்கள் மலரட்டும். அதே சமயத்தில் அந்த காதலில் முறிவு வருகிற போது அல்லது விலகல் வருகிற போது கூட அதை தர்க்க ரீதியாக எதிர்கொண்டு மன வலிமையுடன் எதிர்கொண்டு நாம் அந்த இருட்டிற்குள் ஒரு பிரிவு வருகிற போது அந்த துக்கத்திற்குள் நாம் ஆழ்ந்து விடாமல் வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதும் காதலை புரிந்து கொள்வதனுடைய ஒரு வழிதான் என்பதை நான் இந்த இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜி புவனேஸ்வரி. ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எந்த நேரத்தில் குழந்தையின்மை பிரச்சனை சார்ந்த ஒரு மருத்துவரை நம்ம போய் அணுகணும், அப்போ அந்த பிரச்சனைகள்னு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, இன்னைக்கு நவீன சிகிச்சை மூலமாக அதை எந்த அளவுக்கு நம்ம சரி பண்ண முடியும், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு காலகட்டத்திலையும் விஞ்ஞானம் வளருதுன்னு நம்ம பார்க்குறோம், மருத்துவத்துறையும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குனாலும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னா அந்த மலட்டுத்தன்மை அப்படின்னு அது பெண்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். திருமணம் முடிந்த உடனே எல்லார் வீட்லேயும் முதல்ல கேட்கக்கூடிய விஷயம் குழந்தை தான். அதில் ஏதாவது ஒரு சின்ன கோளாறு இருந்தாலும் அந்த பெண்ணோட வீடும் சரி பெண்ணும் சரி பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மருத்துவத்துறை பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. எந்த அளவுக்கு குறைபாடு இருந்தாலும் அதை முழுமையாக சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த துறையில் இருக்குது. அப்படின்னும் போது முழுக்க அதற்கான ஒரு சிறப்பு மருத்துவராக நீங்கள் இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது இது சார்ந்த பல பிரச்சனைகளை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம், குழந்தையின்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்னாலும் எதை வச்சு ஒரு குழந்தையின்மை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறீங்க?
நீங்கள் கேட்ட மாதிரி வந்துட்டு இந்த இன்ஃபர்டிலிட்டி வந்து நம்ம நிறைய பேசுகிறாங்க, நிறைய வளர்ந்துட்டு வருது. சேம் டைம் அதுக்குரிய அட்வான்ஸ்மெண்ட் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இதில் நடந்துகிட்டே வர்றதுனால வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் அதிகமாகிட்டு தான் வருது. முன்ன காலத்தில் மாதிரி பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இதில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருந்து இப்போ சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே சொல்யூஷன் இருக்குது, எல்லாருமே சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட்டில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்டிலிட்டி வந்து ஏன் வந்து இன்றைக்கி இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் 30 மில்லியன், அதாவது 30 கோடி பேருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்ஃபர்டைலாக இருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது இருந்தாலும் காரணங்கள் நிறைய இருந்தாலுமே வந்து மெயின்லி அந்த லைஃப் ஸ்டைல்னால தான் வந்து இப்போ அதிகரிச்சுட்டே வருது. அண்டு லேட் மேரேஜஸ் வந்து எல்லாருமே வந்து கெரியர் ஓரியன்டாக இருக்கிறதுனால அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் கெரியர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் அட் த சேம் டைம் வந்து நம்ம சுச்சுவேஷனில் வந்து நம்மளோட பயாலஜிக்கலாக நம்ம பாடி வந்து எப்படி டெவலப் ஆகுதுங்கிறதும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்தியன் விமனை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. அபோவ் 35 பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து கெரியர் இது எல்லாமே இருந்தாலும் வந்து ஃபர்டிலிட்டிக்காக ஒரு ஏஜ் வரும்போது தே ஹேவ் டு கான்சன்ட்ரேட் அப்படிங்கிறது தான். எல்லாருக்குமே வந்து பெரிய லெவல் ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது. அட்லீஸ்ட் தே கேன் ஸ்டார்ட் வித் சம் இன்வெஸ்டிகேஷன். சரி நம்ம 1 year 2 year ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் லெட் அஸ் நோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஃப் எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட் தே கேன் வெயிட் another few more years or a few more months depending on their age. பட் above 35 years அப்படின்னாலே நமக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 1 year ட்ரை பண்ணி கூட இல்லைனாலே நம்ம அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்றதை நம்ம சொல்லத்தான் வேணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் they have to go serious about that. வீட்டில் இருக்கவங்க சோஷியல் அதெல்லாம் இருந்தால் கூட வந்து ஆஸ் எ பர்சன் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். ஆஃப்டர் 35 years வந்து த சக்ஸஸ் ரேட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 70-60%லேருந்து 40-50% வந்துடுது. ஸோ அதுவும் என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே நம்மளோட எக் குவாலிட்டியும் கம்மியாகிட்டே வர்றதுனால அந்த இஷ்யூஸ் அதிகமாகிட்டே வருது. ஓகே. ஸோ இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவரை போய் அணுக வேண்டிய ஒரு காலகட்டம் கூட இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கிறத பார்க்குறோம். நீங்களே இப்போ பேசும்போது சொன்னீங்க, இப்படி இல்லைன்னா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி டாக்டரை பார்க்கணும். இப்போ ஒரு திருமணம் ஆனதுலேருந்து எவ்வளோ நாட்கள் வரைக்கும் இயல்பாகவே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணலாம்? இது வந்து கண்டிப்பாக வந்து பிலோ 30 years இருக்கவங்க வந்துட்டு 1 year வரைக்கும் இருக்கலாம். ஸோ இஃப் தேர் ஃபாலோயிங் ஃபர்டைல் பீரியடு ஆல்ரெடி வந்து தேர் நாட் யூஸிங் எனி கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தே கேன் வெயிட் ஃபார் 1 year. அட்லீஸ்ட் தே நோ அவேர் ஆஃப் ஃபர்டைல் பீரியடெல்லாம் இருந்து நிறைய பேர் இப்போல்லாம் வந்து ஈவன் LH கிட் கூட வாங்கி பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க 1 year தே கேன் வெயிட். பட் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் மேரிட் ஆஃப்டர் 30 years இருந்தாலோ இல்லை சம் பீப்புள் பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சம் சர்ஜரிஸ் ஆயிருந்திருக்கும். சின்ன வயசுலேயே வந்து ஓவரியில் வந்து ஏதாவது டியூமர்ஸ் இருந்து எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது டியூபர்குலோசிஸ்னால வயிறு வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நிறைய சர்ஜரிஸ் நடந்திருக்கும். இந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கும். இந்த பீப்புளுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆன உடனே 1 year கூட ஐ ஒன்ட் சஜஸ்ட். ஏன்னா பிஃபோர் மேரேஜே தே ஷுட் கன்சல்ட், கெட் எ கவுன்சிலிங் டன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனோடனே ஒரு 2-3 monthsலேயே ஒன்ஸ் அவங்க அந்த செட்டில் ஆன உடனே பெட்டர் டு கோ அண்ட் அப்ரோச் அ ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சம் ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, அது முன்னாடியே பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அபவ் 35 years இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் கூட 6 months இஸ் த டைம். அதை அந்த பீரியட் க்ராஸ் ஆன உடனே பெட்டர் அவங்க வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகிறது. ஓகே. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வராங்க, ஒரு திருமணமாகி ஒரு ஆண்டு 2 ஆண்டு கடந்தும் அவங்களுக்கு குழந்தை இல்லை, இயல்பான முறையில் அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கன்ற இந்த சூழலில் ஒரு மருத்துவரை அணுகும் போது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே தான் இருக்குது. அப்ரோச் பண்ணுறதும் டாக்டர் அப்ரோச் பண்ணுறதும் 2 பேராக தான் வரணும். பட் நிறைய வர்றாங்க நமக்கு இங்கே வந்து இல்லை, ரூரலையும் நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய பேர் வந்து அஸ் எ கப்பலாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கும் ரியலைஸ் ஆகிறாங்க போத் சைட்ஸ் இருக்குது. இப்போ வந்து 50-50% போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 சைடும் இருக்கிறதுனால பெண்களுக்கு நிறைய இருக்கிறது வந்து இந்த நீர்க்கட்டுகள், எங்கே பார்த்தாலுமே வந்து நீர்க்கட்டுகளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்குது, இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ்னால டியூபல் பிளாக்ஸ் இருக்குது. அண்டு சில பேருக்கு எண்டோமெட்ரோசிஸ் முன்னெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கும் அதை பார்க்குறது. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அது எண்டோமெட்ரோசிஸ் என்னன்னு தெரியுது இருக்குது. ஸோ அது வந்து கர்ப்பப்பையை சுற்றி இருக்கிற ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு நிறைய சிஸ்ட்டு அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறைய இருக்குது.
அண்ட் அடிஷ்னலாக மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி டயபெட்டிஸ், தைராய்டு, ஐவே இது எல்லாமே வந்து ஹைப்பர் டென்ஷன் யங் ஏஜில் அரௌண்ட் 20-30 இயர்ஸ்லேயே வி ஆர் சீயிங் ஆல் தட் மெட்டபாலிக் டிசீசஸ். அந்த மாதிரிலாம் ஆடட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மெயின் ரீசன்ஸாக இருக்குது. அண்ட் மென் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேல் அந்த கவுண்ட் வந்து நிறைய வந்து கம்மியாயிட்டே வருது. ஆஸ் பர் த WHO க்ரைட்டீரியா கூட பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததுக்கும் இப்போ ரொம்ப படிப்படி அவங்களே க்ரைட்டீரியா குறைச்சிட்டே வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நார்மல் லெவல்லே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மோட்டிலிட்டி ஃபேக்டர்ஸ் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம் இந்த டிஎன்ஏ டேமேஜ், அதாவது கவுண்ட் நார்மலாகவே இருக்கும், நிறைய வருஷம் ட்ரை பண்ணுறாங்க, கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் when they check now ரீசெண்டாக இந்த இன்வெஸ்டிகேஷன் அடுத்த ஃபர்தர் லெவலில் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்னாலையும் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய ஒபிசிட்டி அண்ட் ஆல் த டைம் தேர் சிட்டிங், அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இந்த ஸ்க்ரோட்டல் ஏரியா இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்பெர்மோட டிஎன்ஏ வந்து நிறைய டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால் என்னது ஃபர்டிலைசிங் கெப்பாசிட்டி வந்து அது கம்மியாயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரொட்டீனாக நார்மலாக இருக்க நம்ம மென்னை வந்து வெறும் ஜஸ்ட் கவுண்ட்டை பார்த்துட்டு நிறைய முறை ஓகே அவருக்கு நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வரவே மாட்டார் ட்ரீட்மெண்ட் பக்கமே. எல்லாமே விமனுக்கு தான் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கப்புறமும் வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இதில் சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா இந்த மாதிரி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் பார்க்கும்போது லெவல் வந்து மோர் தென் 25 to 30 இருந்தாலே பெட்டர் தி கேன் கோ ஃபார் ஸ்ட்ரெயிட் அவே ஏஆர்டிக். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போது அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஒரு பிரச்சனைன்னு வராங்க, ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை மூலமாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது? கண்டிப்பாக இது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே வந்து ஐவிஎஃப் கிடையாது. பட் இனிஷியல் டேஸில் நான் சொன்ன மாதிரி டிபெண்டிங் ஆன் த ரீசன் இண்டிவிஜுவலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் என்னென்னா வந்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் அவங்க பண்ணிக்கிட்டாங்க எனக்கு அதே பண்ணுங்க டாக்டர் அந்த மாதிரியோ, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு செட் டிசைன் ப்ரோட்டோகால்ஸ் வச்சுட்டு எல்லாருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு 3 months இந்த ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட்டு 3 months இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனலைஸ்டு கேர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில். அண்ட் ஃப்ரம் மை பிகினிங்லேருந்து நான் அதை தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களோட சோஷியல் ப்ரெஷர் ஆகட்டும், ஹார்மோன்ஸ் ஆகட்டும், அவங்களோட பாடி ஃபிசிக்கல் வெயிட் எல்லாமே, பாடி மாஸ் இண்டெக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கப்படுகிற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து டியூபல் பிளாக்கோ இன்ஃபெக்ஷனோ இருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே ஐவிஎஃப் தான்ன்றது இருக்குது. பட் ஐவிஎஃப் விட கார்னல் பிளாக் ரிமூவல் அப்படிங்கிறது ஹிஸ்டாஸ்கோப்பியோ லேப்ரோஸ்கோப்பியோ பண்ணி அவங்களுக்கு அசஸ் பண்ணி ரிமூவல் பண்ணும்போது ஹவு மெனி ஆஃப் தம் ஆர் கன்சீவிங் நேச்சுரலி. ஸோ வி ஹவ் டு see that அவங்களோட சொசைட்டி ப்ரெஷர் என்ன இருக்குது, அவங்களால வந்து இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா, அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ ஸோ வி கேன் கோ அண்ட் டூ தட். அந்த மாதிரி பண்ணும்போது இன்ஸ்ட் ஆஃப் ஐவிஎஃப்ல கூட 100% இல்லாதப்போ வி கேன் ட்ரை தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். அப்போது அது இண்டிவிஜுவலைஸாக நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அதே சேம் பர்சன் வந்து இஸ் டெல்லிங் தட் இல்லை எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இஃப் தே கேன் அஃபோர்ட் ஆனால் தென் தே கேன் ட்ரை அவுட் ஐவிஎஃப். அந்த மாதிரி இண்டிவிஜுவலைசேஷன் இருக்குது. அண்ட் சில சர்ஜிக்கலில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கேன் பி கரெக்டட் த்ரூ எண்டாஸ்கோப்பி. என்ன பொறுத்த வரைக்கும் எண்டாஸ்கோப்பி ஹஸ் டன் அ லாட். ஏன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாலிப்ஸ் யூட்ரஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிட்டு வருவாங்க. ஒரு ஸ்மால் இது ஒரு ஸ்கேனில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். சின்ன இதுதான் இருக்கும், ஒரு 1 centimeter இருக்க மாதிரி இருக்கும், தெரியாது. பட் அதே ஒரு ஹிஸ்டாஸ்கோப்பி போட்டு பார்த்துட்டு உள்ளே அது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணியிருந்தோன்னா ஈவன் பிஃபோர் ஐவிஎஃப் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற கூட இருக்காங்க. ஸோ இம்ப்ளான்டேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதோ அது எல்லாமே நம்ம அசஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் சக்ஸஸ். அதே மாதிரி அந்த மாதிரி ஸ்மால் மைனர் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுனாலே நிறைய பேருக்கு வந்து கன்சீவ் ஆகுறாங்க. இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் டைலட்டேஷன், நிறைய பேர் ஐஓஐ கூட பண்ணியிருப்பாங்க, நிறைய ஐஓஐ பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சர்விக்ஸ் டூ, அதாவது கர்ப்பப்பை வாயிலேருந்து யூட்ரஸ்குள்ளே போகிற பேசேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டியூப் பிளாக் மட்டுமே எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் சர்விக்ஸ்லேருந்து யூட்ரஸ் போகிற அந்த ஒரு ஜங்ஷனில் கூட வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஃபால்ஸ் பேசேஜாக வந்து நிறைய முறை போயிட்டே இருக்கும் ப்ரொசீஜர். அது சரிப்படுத்தினா கூட நேச்சுரலாகவே ஸ்பெர்ம் கேன் என்டர் அண்ட் சக்சீட். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 10 years 15 years கன்சீவ் ஆகாதவங்க கூட வந்துட்டு ஸ்மால் ப்ரொசீஜர்ஸில் தே கேன் கன்சீவ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்கிறத விட ஹவு வி ஆர் கோயிங் அபவுட் த ட்ரீட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து பண்ணி அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக ஐயூஐங்கிறது பேசிக் ப்ரொசீஜர், இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து 2 or 3 times வந்து பண்ணலாம். ஆஸ் பர் த கைட்லைன் 6 times கூட பண்ணலாம். பட் த சக்ஸஸ் ரேட் இஸ் ஒன்லி அப் டு 20 to 30%.
அடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் ஐவிஎஃப் ஏஆர்டின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து ஐவிஎஃப் இக்ஸி அதிலே நிறைய அட்வான்சஸ் இருக்குது. அப்படின்றது என்ன? ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐயுஐ சொல்லிடுறேன். ஐயுஐங்கிறது இட்ஸ் only மேல் ஃபேக்டருக்காக பண்ணப்பட்டது. அண்ட் ஒரு சில ஃபீமேல் ரீசன்ஸ்க்கும் நம்ம எண்டோமெட்ரோசிஸ் அப்படின்றவங்களுக்கு பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை மட்டும் ப்ராசஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணி மொட்டைல் ஸ்பெர்ம்ஸை கொண்டு போய் நம்ம வந்து டியூப்பில் க்ளோசர் டு த எக்கு வந்து நம்ம விடுறோம். ஸோ அதுதான் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். ஐவிஎஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் லோக்கலாக டெஸ்ட் பேபின்னு சொல்கிற பேசிக் அந்த டெஸ்ட் பேபி. அதில் பார்த்திங்கன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், நம்ம எக்ஸை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு எக்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஹஸ்பண்ட் ஸ்பெர்மை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம். அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து வாஷ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எக்கோடு இவ்வளோ அமௌண்ட், அதாவது 50,000 ஸ்பெர்ம்ஸோ அந்த குறிப்பிட்ட அளவில் வந்து நம்ம இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்குபேட்டரில் வச்சு இன்குபேட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் 18-24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம பார்த்து ஃபெர்டிலைஸ் ஆகுதா கருத்தரிச்சிருக்கான்னு பார்க்குறோம். தென் டே பை டே வி மானிட்டர். அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுன்னா வி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதை எடுத்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு உள்ள வைக்கிறோம். ஸோ இது வந்து ஐவிஎஃப் அப்படிங்கிறது. இக்ஸிங்கிறது வந்து இதிலே அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர் தான் இக்ஸி, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது. இப்போ நிறைய இக்ஸி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்காகன்னா பிகாஸ் மோர் அண்ட் மோர் வந்து எக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பெர்ம் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ ஸ்பெர்ம் வந்து நம்பர்ஸ் வந்து லெஸ் தென் ஃபியூ மில்லியன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஐவிஎஃப் பண்ண முடியாது. ஸோ வெரி ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் வெளியில் வராது, அடைச்சிட்டு உள்ளே இருக்கும். அவங்களுக்கு பயாப்சி மூலமாக நம்ம டெஸ்ட்டுக்களை பயாப்சி பண்ணி எடுக்கிறோம். இல்லை மைக்ரோடீஸ் அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்டாக நம்ம அது மாதிரி சுத்தமாகவே ஸ்பெர்ம் பயாப்சியில் இல்லாதவங்களுக்கு கூட அது முறையில் நம்ம எடுக்க முடியுது. ஸோ 1 or 2 ஸ்பெர்ம்ஸ் வச்சுட்டு அதை வச்சு நம்ம டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணும்போது ஃபர்டிலைசேஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எம்ப்ரியோ நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட குவாலிட்டி ஆஃப் எம்ப்ரியோ அப்படிங்கிறது அந்த கரு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஸோ அதுதான் எக்ஸிங்கிற ப்ரொசீஜர். ஸோ அது நிறைய பேர் பண்ணோம். பட் அது பண்ணுறதுக்கு என்னென்னா தே நீட் டு ஹேவ் அ குவாலிஃபைடு எம்ப்ரியாலஜிஸ்ட். அது வந்து அந்த ஸ்கில்டு பேஸ்டு ப்ரொசீஜர். எல்லாருமே எக்ஸி பண்ண முடியாது. அந்த லேப் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த குவாலிஃபைடாக இருக்கணும். அது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும். இல்லைன்னா வந்து அது வந்து அதுவும் ஆல்மோஸ்ட் லைக் ஐவிஎஃப் மாதிரி ஆகிடும். பட் டிஃப்ரென்ஸ் இன் சக்ஸஸ் வந்து ஐவிஎஃப்பில் பார்த்தோன்னா அரௌண்ட் 40-50%. இதில் இக்ஸியில் வந்து 70-80% வரைக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இக்ஸியில். ஸோ ரொம்ப கம்மியாக எக் இருந்தாலுமே நம்ம இக்ஸி நல்ல ஸ்கில்டாக பண்ணும்போது நல்ல கருவை கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அதனால தான் மோர் அண்ட் மோர் ஏஜ் அட்வான்ஸ் ஆகும்போது வி ட்ரை அண்ட் கிவ் தம் எக்ஸி. ஆனால் இதெல்லாம் தாண்டியும் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறத பார்க்குறோம். நாங்கள் 2-3 முறை இதை பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வேறு ஒரு மருத்துவரை போய் பார்க்குறாங்க. இதுக்கு டைம் இன்வால்வ்டு, மணி இன்வால்வ்டு, இது ஸ்ட்ரெஸ் மேட்டர்ஸ், இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இது வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த டைமில் சாத்தியப்படும்? இந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது? ஆமாம். ஸோ இதில் 2 ஆஸ்பெக்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 1 ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ரியல் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். ஸோ தே நீட் டு ஹேவ் மோர் ப்ரொசீஜர்ஸ். அது வந்து ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸ். 50% ஆஃப் த டைம் இட்ஸ் நாட் தட் ப்ராப்ளம், இட் இஸ் த ப்ராசஸ் தே கோ த்ரூ இட். என்ன பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் when they have 3 or 4 failures, when they come to other center one time itself they're getting conceived. So it is that process, proper assessment, that's what I told you. Assessment கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதோட ப்ராசஸ், செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸோ ப்ரோட்டோக்காலோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ எல்லாருக்கும் பண்ணுறதோட இவங்களுக்கு ஒரு சிம்பிளாக பண்ணியிருந்தா கூட நார்மலாக கன்சீவ் ஆகியிருந்திருப்பாங்க. அண்ட் அகெயின் தீஸ் பீப்புள் வில் கோ டு ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். பை த டைம் தே லூஸ் அவுட் எவ்ரி திங். அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிடுது. அண்ட் அகெயின் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு ஆடட் ஃபேக்டர் ஆகிடுது. ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க செலெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுவுமே பக்கத்தில் இருக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத விட தே ஹாவ் டு செலக்ட் வெதர் த கைட்லைன்ஸ் ஆர் ஃபாலோடா, எது ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கா, சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா, ஒரு சென்டரில் வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டர் கரெக்டாக இருக்காங்களா, அவங்க தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ் கேன் கிவ் எவ்ரி ஒன் சக்ஸஸ். சம்டைம்ஸ் ஈவன் எஜுகேட்டட் ஈவன் நிறைய பேர் டாக்டர்ஸே இருக்காங்க, பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். தேல் கோ த்ரூ ஸோ மெனி ப்ராசஸ் அண்ட் வித்தவுட் ஈவன் நோயிங் வாட் தேர் கோயிங் த்ரூ பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா தான் வரும்போது பட் சிம்பிளாக ஒரு ப்ரொசீஜரில் தே கன்சீவ். தட் மீன்ஸ் தே டோன்ட் ஹேவ் ஆக்சுவலி ரியல் ப்ராப்ளம், பட் தட் கேன் பி கரெக்டட் த்ரூ ஏஆர்டி. பட் அது கரெக்டாக அந்த டைமில் பண்ணியிருந்தா கூட தே குட் ஹவ் காட் சக்ஸஸ்.
So that is what I suggest them. They have to trust and they have to know, understand the procedure, and they can ask questions till they understand. They can ask and they come to know that. அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் they go through ஆனால் கண்டிப்பாக they get success. There are other set of patients, what I told you is real medical problem. ஏன்னா எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து அடிக்கடி சர்ஜரிஸ் நடந்திருக்கலாம், ஆர் சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ். அந்த கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சர்ஜரி பண்ணியிருந்தால் கூட எக் குவாலிட்டி ரொம்ப போராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இல்லை ஹஸ்பண்டோட சைடில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய எவால்வேஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மேல் ஃபேக்டரை வந்து சீரியஸாக எடுக்காமல் ஓகே ஐவிஎஃப் தானே பண்ணுறோம், கொஞ்சம் கவுண்டர் இருந்தால் கூட போதும் ஜென்ரலாக பண்ணுறதை விட டீட்டெயில்டு அசஸ்மெண்ட் வந்து பண்ண வேணும் இருக்கும். ஏன்னா ஸ்பெர்மில் கூட நிறைய டிஃபெக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம இன்ஜெக்ட் பண்ணுற ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஃபேக்டர்னால ஃபெயிலியர் ஆகிடலாம். ஸோ எங்களோட இதில் வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஃபெயிலியர் ரிப்பீட்டடாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு we have to go through the process. என்ன பண்ணியிருக்காங்க, if everything was set normal ன்னா then two things we have to do. யூட்ரைன் சைடில் வந்து ரிசெப்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நிறைய டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ எண்டோமெட்ரியமில் வந்து அவங்களுக்கு there is a window of implantation. அதாவது இந்த பீரியடில் மட்டும்தான் கரு வந்து கர்ப்பப்பை வந்து கருவை எடுக்கும் நிலையில் இருக்கும். அது ஒன்லி இந்த ஹோல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 24 to 48 hours மட்டும் தான் யூட்ரஸ் ரெடியாக இருக்கும் கருவை எடுக்க. நம்ம அந்த டேட்டை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த நாளில் பண்ணாலுமே எவ்வளோ பெஸ்ட்டாக ஐவிஎஃப் பண்ணாலுமே சக்ஸஸ் வராது. ஸோ அதுதான் வந்து ரீசெண்டாக ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டேவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கும் போது நம்மளால் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் இல்லை, பட் we can send it to abroad. அந்த பயோப்சி பண்ணுறதுனால we are able to identify. Last 1.5 years I have seen personally also. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது ப்ரீவியஸ் ஃபெயிலியருக்கு நம்ம அந்த டேட்டை கண்டுபிடிக்கும் போது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா Day 5 அங்கிறது Day 4 Day 3 இது தான் யூஸ்வலாக ஐவிஎஃப்ல எல்லோரும் பேசிக்குவாங்க. ஸோ அந்த டேஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கருவை கொண்டு போகும்போது அந்த இம்ப்ளான்டேஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தட் வே we can improve implantation and give success. செகண்ட் ஒன் வந்து நம்ம இது இக்ஸி முறையில் பண்ணலாம். நிறைய பேர் ஐவிஎஃப் போயிட்டே இருப்பாங்க, இக்ஸி முறையில் பண்ணலாம். அண்ட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ நேச்சுரல் சைக்கிள்ஸில் வைக்கும்போது சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் another thing is மேல் ஃபேக்டரில் வந்து அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷனை பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது they can select the better sperm and suggest them. இதெல்லாம் டிஃபெக்ட் இருக்குது இல்லை ப்ராப்ளம் இருக்குன்னா then we can give a alternate solution. like how we can go for a donor sperm இல்லை donor egg இல்லை யூட்ரைன் சைடில் ப்ராப்ளம் இருந்தால் நான் ரெசெப்டிவாக இருந்தால் we can go for surrogacy அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனாக அதுக்கப்புறம் கொடுக்கலாம். பட் so many of them have their own choices. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு முறை ஆகலைன்னாவே டைரெக்டாக போகிறத விட இஸ் தேர் எனி ரீசன் நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா அது டீட்டெயில் அசஸ்மெண்ட்டில் எனி ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கேன் ஐடென்டிஃபை. பட் என்னென்னா எவ்ரிபடி ஹேஸ் டு கிவ் டைம். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அசஸ் பண்ணுறதுல தான் எல்லா சக்ஸஸுமே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். நிச்சயமாக மேடம். இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் அந்த துறையில் என்ன இருக்கும் மேடம்? நிறைய பேர் இப்போ சொல்கிறத பார்க்குறோம், இந்த கரியர் இதை பற்றின ஒரு புரிதல் இருக்குது. திருமணத்துக்கு முன்னாடியே போய் ஒரு கவுன்சிலிங் போகிற ஒரு ஜென்ரேஷன் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிசர்வேஷன் பற்றின நாலேஜ்னால இப்போ வேணான்னு நினைக்கிறவங்க அந்த எக்ஸாம் முன்னாடியே எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறமானும் போது அது ஃபர்டைலாக இருக்கும், யங்காக இருக்கும் அப்படின்னு சில டாக்டர்ஸ் சொல்கிறதையும் பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? ஆமாம், கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது என்கரேஜ் பண்ணலாம். எதுக்காகன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம எக்கே இல்லாமல் நம்ம அந்த ஸ்டேஜில் போய் நம்ம டோனர் ஆப்ஷன் போகிறத விட நம்ம ஓன் ஊசைட் நம்ம இப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி என்விரான்மெண்ட் சரியாக இல்லை, எல்லாருக்குமே மாப்பிள்ளை உடனே கிடைக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம். ஒரு சில பேர் கெரியர் ஓரியன்டாக இருக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் வந்து நம்ம அந்த கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜ் வருது மேடம், வாட் டு டூ, இட் இஸ் கெட்டிங் டிலேட் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஸோ அது பேரண்ட்ஸோ எல்லோரும் அக்ரி பண்ணிக்கிட்டாங்கன்னா we can at least go through a procedure and stimulate பண்ணி oocytes எடுத்து வைக்கலாம். ஏன்னா more and more we are seeing now that oocyte quality and the numbers are decreasing day by day. ஏன்னா 33-34 இயர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவன் சைக்கிள்ஸை ஸ்டாப் ஆகிடுது. ஸோ மேபி பிகாஸ் ஆஃப் ஹை ஸ்ட்ரெஸ் லெவலில் நம்மளோட என்விரான்மெண்டல்னால என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு எக் ரிசர்வ் போயிட்டே வருது. ஸோ இட் இஸ் பெட்டர் தே கேன் ரிசர்வ் சம்திங் ஸோ தட் அதுக்காக போய் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ தே வில் ஹாவ் அ ஃப்ரீடம். பட் இதுக்காகவே நம்ம வந்து அந்த ஆப்ஷன் எல்லோரும் கொடுக்கறதில்ல.
பிகாஸ் வி ஆர் டூயிங் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுறோம், சில வேறு ரீசன்ஸ்க்காக ஒரு சில பேருக்கு அந்த ஆப்ரேஷன் முன்னாடி நம்ம எக் எடுத்து ரிசர்வ் பண்ணும்போது வி ஆர் யூஸிங் தட் லேட்டர். அந்த ரிசர்வ் பண்ணி டாப் பண்ணி பண்ணும்போது சக்ஸஸ் இஸ் தேர். ஸோ அதனால் அந்த ஓசைட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி பண்ணுறதுனால சக்ஸஸ் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, அது நல்லாவே இருக்கும். அந்த எக் அந்த ஏஜில் ப்ரிசர்வ் பண்ணுறதுனால இட் வில் மெயின்டைன் தட் குவாலிட்டி ஆல்சோ. That is there. So they can go for a social freezing if really necessary. ஓகே. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பேசும்போது பெண்களுக்கு வந்து அந்த பிபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணுற டைம்லேயே கூட சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கே ஒரு மருத்துவரை நம்ம அணுகிறோம். 20-25 டேஸ்க்கு ஒரு தொடர்ந்து உதிரப்போக்கு இப்படி இந்த மாதிரியான இருக்கிறவங்க திருமண பந்தம்னு வரும்போது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது எவ்வளோ தூரம் அவசியம்? ஆமாம், கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. என்ன வந்து ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும்போது நமக்கு we can say so many things we could have prevented in the younger age அப்படிங்கிறது. என்ன நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ரொம்ப ஏர்லியராக அட்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் they will never have periods. அது செகண்டரி அமினோரியா மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு சில பேர் போய் பார்த்துருக்கவே மாட்டாங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராப் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ அவங்க வந்து இமீடியட்டாக ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிருந்துருக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா யூட்ரஸ்க்கு வந்து வெளியில் வர அந்த வெஜனாவே அட்ரிஷியாவாக இருக்கும், வெளியே மூடி இருக்கும், அதுவே செப்டம் அப்படின்னு சொல்கிறது, அந்த வெஜனல் அவுட்லெட்டே மூடி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும், சிவியர் பெயின் இருந்திருக்கும், பிளட் வந்து வெளியில் வர முடியாமல் இருக்கும். இட் வில் கோ இன்சைட் த அப்டமன், வயிற்றுக்குள்ளார போயிட்டு டெபாசிட் ஆகிட்டு அதனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கும். அது ஸ்லோவாக இயர் ஆன் இயர் அது பூலப் ஆகிட்டு அதனால யூட்ரஸ்லையும் சரி டியூப்லையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பை பர்த் டிஃபெக்ட்டு சில பேருக்கு வந்து வந்திருக்காது. சம் டேப்லெட்ஸ் எடுத்திருப்பாங்க, அது வழியே கொஞ்சம் வந்தோடனே இவங்க நினச்சிக்குவாங்க ஓகே அது மாதிரி வந்துருச்சுன்ட்டு. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஓவரிஸ் டர்னர் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ஓவரி ஃபங்க்ஷனலாகவே இருக்காது. அதெல்லாம் ஏர்லியாகவே நம்ம கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் சப்ளிமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணி செட்டில் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் அதாவது அடைப்பு அந்த மாதிரிலாம் இருந்து அதை பிரேக் பண்ணியிருந்தோன்னா அப்போவே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு சில பேர் காமனாக இருக்கிறது வந்து இந்த நீர்க்கட்டிகள் அந்த ஏஜில். ஏன்னா எல்லாருமே நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய ஸ்நாக்கிங், நிறைய அவுட்டிங் அப்படின்னும் போது ஒபிசிட்டி ரொம்ப காமன், சைல்டுஹுட் ஒபிசிட்டி. என்னதான் பீடியாட்ரிஷியன்ஸ் பேசினா கூட வந்து இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணவே முடியறதில்ல. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அனீமிக்காவும் இருக்காங்க, சேம் டைம் தேர் ஒபீஸ். ஸோ அவங்களுக்கு அப்போவே வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு ஹார்மோன்ஸ் வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ஸோ பேசிக் டெஸ்ட்டாவது ஒரு ஹார்மோன் டெஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா பின்னாடி அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த மாதவிடாய் தள்ளி வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, ஒரு 10 days 15 days they will be having bleeding. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பாவம் அந்த ஸ்கூல் எக்ஸாம் வரும்போது வந்து they will have lot of problems சார். ஸோ என்கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ மோர் ஆஃப் டயட் கவுன்சிலிங், அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும், அண்ட் ஸ்மால் ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் பின்னாடி அதை வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அண்ட் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா என்கிட்ட வரவங்களே நிறைய பேர் பிஃபோர் மேரேஜ் என்னோட பேஷண்ட்ஸை இந்த மாதிரி இருந்திருப்பாங்க டவுட்ஸ் அவங்க. ஸோ தட் தேர் வெரி கிளியர் பிஃபோர் மேரேஜ் தேல் கம் கன்சல்ட், தே வில் ஆஸ்க் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கமான்னு கேட்டுக்குவாங்க. ஸோ அப்போ வந்து தேர் வெரி வெல் ப்ரிப்பேர்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதில்ல. ஸோ பேரண்ட்ஸும் அவங்களும் அது மாதிரி பண்ணிக்கிறது ப்ரீ மேரிட்டலாக பெட்டர். நிச்சயமாக மேடம், ஒரு மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன, எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம மருத்துவரை போய் அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, அணுகிற போது என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஆண் பெண் இருவருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் இருக்கிற சிகிச்சை முறைகள் அப்படின்னு வரும்போது அது எப்படி செயல்படுது, யார் யாருக்கெல்லாம் எந்த முறையில், பட் அதில் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் ஏன், திருப்பி நம்ம ஒருத்தருக்கா ஒரு ஸ்டீரியோ டைப்பாக ஒரு இடத்துல போனால் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு டெய்லர் மேடாக அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வச்சு இந்த பிரச்சனைகளை நம்ம அணுக வேண்டிய அவசியம் என்ன, டயக்னோசிஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான இருக்குது, அந்த ப்ராசஸை பற்றின ஒரு புரிதல். பெண்கள் அப்படின்னு வரும்போது அந்த வயதுக்கு வந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு மருத்துவர் ஆரம்பத்திலேயே போய் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்னென்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட முழுமையாக பண்ணுறதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பிப்ரவரி 14 என்பது காதலர்களின் நாள் என்பதை இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லோரும் அறிந்து வைக்கிறோம். சில நாள்கள் சில நாடுகளுக்கு உரியனவாக இருக்கும், சில நாள்கள் உலகம் முழுவதும் உரியனவாக இருக்கும். உலகம் முழுவதற்கும் இந்த நாள் உரியது என்று ஐக்கிய நாடுகள் அவை அறிவித்தாலும் எல்லா நாடுகளும் எல்லா நாள்களையும் கொண்டாடுவதோ நினைவு கூறுவதோ இல்லை. ஆனால் எந்த ஒரு நாடையும் விட உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் அத்தனை இளைஞர்களாலும் கொண்டாடப்படுகிற நாளாக எது இருக்கிறது என்றால் அது காதலர் நாள் தான் இருக்கிறது. அதனை வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னால் ஒரு கதை சொல்லுகிறார்கள். அது குறித்தெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு இடத்திலிருந்து தொடங்கிற்று என்பதை வைத்துக்கொண்டு வேலண்டைன் என்கிற பாதிரியாரினுடைய பெயரில் அவர் காதலர்களை சேர்த்து வைத்தார் என்பதனால் அவருடைய நினைவு நாளைத்தான் வேலண்டைன்ஸ் டே என்பதை அந்த வெளிநாடுகள் கொண்டாடுகின்றன என்கிற அந்த செய்திகளை எல்லாம் கூட நாம் மிக கூடுதல் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டு காதலர்களுக்கான ஒரு நாள் என்று உலகத்தில் ஒரு நாளை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கொண்டாடுவதே சரியானது. அதிலும் குறிப்பாக காதலர் நாடை மேலை நாடுகளை விட கீழே நாடுகளை விட இந்தியாவிலே தான் அதனை உறுதியாக கொண்டாட வேண்டும் என்று நாம் கருதலாம். பலரும் இன்றைக்கும் சொல்கிறார்கள் இந்த காதலர் நாள் என்பதெல்லாம் மேலை நாடுகளினுடைய இறக்குமதி, அது நமக்கு தேவையில்லை என்று. அது இறக்குமதியோ ஏற்றுமதியோ நம் நாட்டிலே தான் மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. காரணம், மேலை நாடுகளிலே காதலுக்கு ஒன்றும் பெரிய தடை எதுவும் இல்லை. எந்த ஒரு நாட்டிலும், அமெரிக்காவாக இருந்தாலும் கனடாவாக இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் அங்கே காதலுக்கு யாரும் தடை சொல்லுவதில்லை. இன்னமும் சொன்னால் காதல் இல்லாத திருமணங்கள் அங்கே மிக மிக குறைவு. பெற்றோர்கள் பார்த்து செய்கிற திருமணங்கள் அங்கு உண்டா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். அடுத்த வாரம் எங்கள் மகனுக்கு திருமணம் என்று சொன்னால் இன்னமும் அழைப்பு வரவில்லை, வந்தால் அன்றைக்கு அங்கு போகலாம் என்று இருக்கிறோம் என்று சொல்லுகிற பெற்றோர்களை நான் மேலை நாடுகளில் பார்த்திருக்கிறேன். நம் நாட்டை பொறுத்தளவு திருமணங்களை பிள்ளைகள் முடிவு செய்வதில்லை, பெற்றோர்களும் உறவினர்களும் அவர்கள் சார்ந்த சமூகம் அல்லது சாதியும் தான் முடிவு செய்கிறது. எனவே இந்த தடைகள் ஏதும் மேலை நாடுகளிலே இல்லை. அங்கே காதலர் தினத்தை கொண்டாடுவது என்பது மிக இயல்பானது. ஆனால் இந்தியாவில், தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவில் காதலர் நாள் என்பதற்கு பெரிய தடை இருக்கிறது. காதலுக்கு மட்டுமில்லை, காதல் திருமணத்துக்கு மட்டுமில்லை, காதலர் நாளை கொண்டாடுவதற்கு கூட தடை இருக்கிறது. இது எங்களினுடைய பண்பாடு கெட்டுப்போகிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள். அது எந்த பண்பாடு என்பது ஒரு பெரிய கேள்வி. அது இந்துத்துவ பண்பாடு, சாதிய பண்பாடு கெட்டுப்போகிறது, அவ்வளவுதான். இது மேலை நாட்டு இறக்குமதி, எனவே தமிழ் தேசிய பண்பாடு கெட்டுப்போகிறது என்று சொல்லுகிறவர்களையும் கூட பார்க்கிறோம். அதிலே உண்மை இல்லை. காரணம், காதல் என்பது தமிழின் அடையாளம். நாம் பழைய இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றை அகம் என்றும் புறம் என்றும் பிரிக்கிறோம். பாதிக்கும் மேலாக இருப்பதாக இலக்கியங்கள் காதல் இலக்கியங்கள் தான். காதலை தமிழர்கள் ஒரு நாளும் புறந்தள்ளியதில்லை. எனவே காதல் நம்முடைய பழந்தமிழ் பண்பாடு. ஒரு இந்துத்துவ பண்பாடு, சாதியை மேலோங்கி இருக்கிற பண்பாட்டில் தான் காதலுக்கு எதிர்ப்புகள் உண்டு. அது இன்றைக்கும் இந்தியாவிலும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. எனவே இங்கே காதலர் தினத்தை முற்போக்கு சிந்தனையாளர்கள், சாதி மறுப்பாளர்கள் அதனை கொண்டாட வேண்டியது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. இது வெறும் காதலர்களின் மகிழ்ச்சிக்கான நாள் என்று மட்டும் பார்க்காமல் சாதியை உடைக்கிற நாள் என்றும் நாம் பார்க்க வேண்டும். இப்போது இன்னொரு வினா நம் முன்னால் எழும். அப்படி காதல் சாதியை உடைத்து விடுமா என்று. சாதி என்பது ஒரு மிகப்பெரிய மலை, காதல் ஒரு சிறிய உளி. உடனடியாக அதனை உடைத்துவிட முடியாது. ஆனாலும் மலையை உடைப்பதற்கு உளிதான் தேவைப்படும் என்பதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களிலே 90 பேர் காதல் திருமணத்தை செய்து கொண்டவர்கள்தான். ஏனென்றால் பெற்றோர்கள் பார்த்து ஏற்பாடு செய்கிற திருமணம் சாதிக்கு உட்பட்டதாகத்தான் பெரும்பான்மை இருக்கும். மிக மிக சிலர் பெரியாரிய கருத்துகளில், அம்பேத்கர் கருத்துகளில் ஆழ்ந்து பதிந்தவர்கள் மட்டுமே பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு வேறு சாதிகளில் மணமகனையோ மணமகளையோ பார்ப்பார்கள். இல்லை என்றால் 100க்கு 98 அல்லது 99% பெற்றோர் பார்த்து செய்கிற திருமணம் சாதி திருமணமாகத்தான் இருக்கும். எப்போது அது வெளியிலே வருகிறது என்றால் காதல் தான் இதையெல்லாம் உடைத்து கொண்டு வெளியிலே வரும்.
அப்படி காதல் காரணமாக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்களே, சாதி ஒழிந்து விட்டதா என்றால் இல்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. ஓரளவிற்கேனும் சாதியை தகர்க்க முடியுமா என்கிற முயற்சி தானே அல்லாமல் இந்த சாதி மறுப்பு திருமணத்தினாலேயே சாதி ஓய்ந்துவிடும் என்று நாம் கருத வேண்டியதில்லை. ஏனென்றால் அது ஒரு 2000 காலத்து நச்சு மரம். அதை மெல்ல மெல்லத்தான் நாம் சாய்க்க முடியும். அதை எதிர்த்த போராட்டத்தில் இதுவும் ஒரு கருவி என்று தான் நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன காரணம் என்றால், வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் அந்த திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு பிறக்கிற குழந்தையை மிக பெரும்பான்மையாக அந்த ஆண் சாதியில் அல்லது அந்த பெண் சாதியிலே சேர்த்து விடுகிறார்களே தவிர அந்த குழந்தை சாதியற்ற குழந்தையாக அறியப்படுவதில்லை. பொதுவாக பெண்களுக்கு இங்கே சாதியே இல்லை, ஆனால் பெண் எப்போதும் யாராவது ஒருவரின் சாதியை சார்ந்திருக்கிறாள். இது ஒரு வேடிக்கையான முரண். எந்த சமூகத்திலே பிறந்தாலும் அந்த பெண் சூத்திர பெண்ணாகத்தான் கருதப்படுகிறாள். அதாவது மிக முன்னேறிய அல்லது வளர்ந்த உயர் ஜாதி என்றெல்லாம் கருதுகிற ஜாதியிலே பிறக்கிற பெண்களும் கூட சூத்திரர்களுக்கு இணையாகத்தான் கருதப்படுகிறார்கள். எனவே ஒரு பெண்ணுக்கான சாதி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால், திருமணம் வரைக்கும் அவள் தன் அப்பன் சாதியை சார்ந்திருக்கிறாள், திருமணத்துக்கு பிறகு தன் கணவன் சாதியை சார்ந்திருக்கிறாள், சாதி அற்றவளாக பெண் ஆகவில்லை. சாதியால் மதிக்கப்படாத சாதியினுடைய வர்ண தர்மத்துக்கு வெளியிலே நிறுத்தப்படுகிற ஒரு பெண் எப்போதும் இன்னொரு ஆணின் தொடர்பினால், ஆணின் சார்பினால் அவளுடைய சாதியை சூத்திர சாதியாக இந்த சமூகம் முடிவு செய்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு வருண தர்மம் நிறைந்திருக்கிற, வருண தர்மம் என்கிற சொல் கூட மிக பிழையான சொல்தான். வருண அதர்மம் நிறைந்திருக்கிற ஒரு சமூகத்தில் சாதியை உடைப்பதற்கு ஒரு சின்ன குச்சி கிடைத்தால் கூட கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் காதலை போற்றுவதன் மூலம், வேண்டுமானால் இப்படி எண்ணி பார்க்கலாம். அம்பேத்கர் மிக அழுத்தமாக சொன்னார், அகமனத்தை உடைப்பது என்பது சாதிக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்றார். ஒரு குறிப்பிட்ட அந்த சாதிகளுக்குள்ளேயே திருமணங்கள் நடந்து கொண்டிருப்பதை உடைப்பது சாதிக்கு எதிரான ஒரு போக்கின் தொடக்கம் என்று அம்பேத்கர் சொன்னார். தொடர்ந்து பல திருமணங்கள் பல தலைமுறைகளுக்கு சாதி மறுப்பு திருமணங்களாகவே நடைபெறுமானால் அதற்கு பிறகு சாதியை கண்டுபிடிப்பதில் ஒரு சிக்கல் வரலாம். அதை சாதி கெட்ட குடும்பம் என்று நாட்டிலே சொல்லுவார்கள். இல்லை, அவர்கள் சாதி கெட்ட குடும்பங்கள் இல்லை, சாதியை கெடுத்த குடும்பங்கள் என்று அந்த குடும்பங்களை நாம் பாராட்ட வேண்டும். எனவே சாதிக்கு எதிரானது என்கிற அடிப்படையில் நாம் காதலை போற்றி பாராட்டுகிறோம். காதலர் நாளை முற்போக்காளர்கள் அத்தனை பேரும் வாழ்த்தி வரவேற்க வேண்டும். வேகமாக மாறி வரும் இந்த காலத்தில் புதுவிதமான கல்விகளும் அதற்கான வேலைவாய்ப்புகளும் வந்த வண்ணமே உள்ளன. அவைகளை பற்றிய தொகுப்பை இன்றைய ஆலோசனை நேரத்தின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் பட்டதாரி மாணவர்கள் அரசு துறையிலும் அரசு சார்ந்த துறையிலும் என்ன மாதிரியான பணிகள்லாம் இருக்குது, அந்த பணிகளுக்கான தேர்வு முறை என்ன, அந்த தேர்வுக்கான தயாராகும் முறை என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பணியாளர் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகள் என்னென்ன தேர்வுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது குறித்து முதல்ல பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்டு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் தேர்வுகள் பற்றி பார்த்தோம். அந்த வகையில் நம்ம ஐஏஎஸ் தேர்வுகளுக்கான ஆளுமை தேர்வு எப்படி இருக்கும், அதற்கான தயாரிப்பு முறை என்ன, ஒரு ஆளுமை தேர்வுக்கு போகிற போது ஒரு மாணவர் என்ன மாதிரியான சவால்களை சந்திருக்கிறாரு, அந்த சவால்களை எதிர்கொண்டு எப்படி அதை எப்படி தாண்டி வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசும்போது என்ன பார்த்தோம்னா, ஆளுமை தேர்வில் கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்போ நான் அந்த கேள்விகளை எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஒரு சவால் அல்லது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மாணவருக்கு என்ன மனசில் ஓடுது அல்லது முக்கியமான கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் கேள்விகளை 3ஆக பிரிக்க சொன்னீங்க சார். கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள், பதில் சொல்ல வேண்டாத கேள்விகள், 3வது ஆலோசித்து பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் அப்படின்னு 3ஆக பிரிக்க சொன்னீங்க. கரெக்டாக நான் பிரிச்சுக்கிறேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, எனக்கு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது? இப்போ நான் அந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு மேனேஜ் பண்ணி நான் பதில் சொல்லணுமா, இல்லைன்னா நான் அந்த கேள்விக்கு விடை தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லலாமா? அப்படி நான் தெரியலன்னு சொல்லுகிற போது அது என்னை பற்றின இம்ப்ரெஷனை எப்படி பாதிக்கும்?
ரெண்டாவது எத்தனை கேள்விகளுக்கு நான் தெரியலன்னு சொல்லலாம், எத்தனை சதவீதம் கேள்விகளுக்கு நான் தெரியலன்னு சொல்லலாம். உதாரணமாக ஒரு 100 கேள்வி கேட்குறாங்கன்னா 50% நீ வந்து தெரியலன்னு சொல்லலாம், 30% தெரியலன்னு சொல்லலாம். அது மாதிரி ஏதாவது கணக்கு இருக்குதா? இல்லை நான் 100% எனக்கு தெரியலன்னு நான் என்ன பண்ணுறது? இது மாதிரி ஒரு சவாலையும் பிரச்சனையும் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்த கேள்வி தான் உங்களால் பதில் சொல்ல முடியும். தெரியாத ஒரு விடையை நீங்கள் எங்கே இருந்துமே யோசிச்சோ அல்லது வந்து உருகியோ பதில் சொல்ல முடியாது. தெரியும்னா தெரியும், தெரியாதுன்னா தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒன் நீட் நாட் நோ எவ்ரிதிங் அண்டர் த சன் அப்படிம்பாங்க. அண்ட் நோபடி கேன் நோ எவ்ரிதிங் அண்டர் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஔவையார் பழமொழி தான், கற்றது கையளவு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு எந்த இன்டர்வியூ போர்டும் எதிர்பார்க்காது. அப்படி அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இன்டர்வியூ போய் அட்டன் வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் வந்து இந்த பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, ஒரு மாணவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஐஏஎஸ் தேர்வுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம்னா 20 ஆண்டுகளாக நான் 15 ஆண்டுகளாக பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த 15 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்குறது எப்படி பார்க்குறோன்னா, ஒரு இன்டர்வியூக்கு வந்து எப்படி படிப்பாங்கன்னா, மாணவர்கள் வந்து நோட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி உட்காந்து எல்லாத்தையும் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஆளுமை தேர்வுக்கு தயாராகக்கூடிய முறை அது அல்ல. அந்த மாதிரி தயாராகக்கூடாது. ஏன்னா ஆளுமை தேர்வு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு கேள்வியை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தான் பார்க்குறாங்களே தவிர உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறது சோதிக்கிறது அல்ல. அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அது ஒரு பெரிய குற்றம் ஆகாது. இன்டர்வியூ போர்டு, எந்த இன்டர்வியூ போர்டு வந்து அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கவே மாட்டாங்க. ஸோ நாமளாக வந்து ஒரு மனசளவில் என்ன நினச்சிக்கிறோன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சே ஆகணும், தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா நாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு மனப்பான்மை வளர்த்துருக்குறோம். அதிலேருந்து வரக்கூடிய சிக்கல் தான் இது. ஸோ தெரியாத கேள்விக்கு நீங்கள் தெரியலன்னு தான் பதில் சொல்லணும். நீங்கள் அதுக்காக வந்து இப்போ சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஷயங்கள் வந்து நாங்கள் ஒரு சில இடங்களில் இன்டர்வியூக்கு போகும்போதும் சரி, மார்க் இன்டர்வியூஸ் மாதிரி ஆளுமை தேர்வுகள் நடத்தும் போதும் சரி, நாங்கள் பார்க்கறது என்னென்னா, அவனுக்கு நம்ம ஒரு போர்டில் உட்காந்துருக்கும்போது தெரியும் அவனுக்கு அந்த விஷயம் வந்து தெரியலை அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதிலேருந்து ஒரு கெஸ் பண்ணி அதை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார், ஏதோ ஒரு பதில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார். இந்த மாதிரி செய்வது இன்டர்வியூ போர்டை வந்து கண்டிப்பாக வந்து எரிச்சல் ஊட்டும். அப்படி எரிச்சல் ஊட்டப்பட்ட அந்த எரிச்சல் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மார்க் தரமாட்டாங்க. இரிட்டேட் ஆனாங்கன்னா மார்க் தரமாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, யூ ஆர் நாட் ஜெனுவின், நீ வந்து உண்மையாக இல்லை, உனக்கு தெரியாத விஷயத்த ஏதோ ஒரு மாயாஜாலம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு தந்திரம் பண்ணி எங்களை வின் பண்ணுறதுக்கு நீ பார்க்குற, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க இரிட்டேட் ஆவாங்க. ஸோ நெவர் டூ தட். ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிண்ட்டாக மெமரியில் இருக்குது சார், நான் இப்போ கெஸ் பண்ணலாம் இல்லையா, எனக்கு ஒரு ஃபெயிண்ட்டாக எங்கேயோ படிச்சிருக்கிறேன், அதை படித்ததை நான் ஏன் வந்து கெஸ் பண்ணக்கூடாது, தாராளமாக பண்ணலாம். பதில் எனக்கு நேரடியாக தெரியவில்லை, ஆனால் கொஞ்சம் யோசிச்சேன்னா, கொஞ்சம் யூகிச்சேன்னா என்னால் வந்து அந்த பதில் சொல்ல முடியும் அப்படின்ற பட்சத்தில் கூடுமான வரைக்கும் அந்த போர்டோட அனுமதி பெற்று அந்த யூகம் அடிப்படையில் பதில் சொல்லணுன்னா அந்த போர்டோட அனுமதி பெற்று சொல்வது நல்லது. நீங்கள் தாராளமாக கேட்கலாம், சார் எனக்கு இதுக்கான பதில் வந்து முழுமையாக எனக்கு தெரியல, ஆனால் நான் எங்கேயோ இதை பற்றி படித்த ஞாபகம் இருக்குது, நீங்கள் என்னை அனுமதித்தால் நான் கொஞ்சம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு அவங்க அனுமதித்தால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்லலாம். அந்த யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பதில் ஒருவேளை ரீசனபிளாகவும் லாஜிக்கலாகவும் இருந்து அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடையாக இருந்தால் அந்த இடத்துல வந்து போர்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வளர்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் எடுத்த அந்த யூகம் வந்து தவறானதாக இருந்தால் கூட சில நேரங்களில் வந்து அந்த போர்டு உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லை தம்பி, அது அப்படி இல்லை, இதுதான் அதுக்கான விடை, நீங்கள் தப்பாக படிச்சிருக்கிறீங்க அப்படிம்பாங்க. இல்லைனா வந்து நீங்கள் எடுத்த முறை, நீங்கள் எடுத்த அந்த யூகம் வந்து அடிப்படை வந்து தவறானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்களாக வந்து நமக்கு தெரியாத விஷயத்த ரொம்ப யூகித்து அதை நான் வந்து எப்படியாச்சும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி பெண்டிங் பேக்வேர்ட்ஸ் அண்ட் ட்ரைங் டு ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்னு இல்லாமல் அந்த யூகம் இதுதான் அப்படிங்கிறத அவங்ககிட்ட அனுமதி பெற்று செய்வது நல்லது. தெரியலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போர்ட் வில் டேக் இட் as an honesty. அது நீங்கள் நாணயமாக, உங்களுடைய நேர்மையாக நாணயமாக ஒரு பதிலை நீங்கள் சொல்கிறீங்க.
உங்களுக்கு தெரியுன்ற விஷயத்துக்கு பதில் சொல்கிறீங்க, தெரியாதுங்கிற விஷயத்தை வந்து தெரியலன்னு ஒத்துக்கிறீங்க. எனக்கு இது தெரியலன்னு ஒத்துக்கிற ஒருத்தரை வந்து யார் வந்து நீ ஏன் உனக்கு இது தெரியல, சில நேரங்களில் அப்படி கேட்பாங்க, உனக்கு ஏன் இது கூட தெரியலையா, ஏன்னா இப்போது தெரியலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சார் அதுக்கு மேலே வந்து இது கூட தெரியலையான்னு கேட்டால் என்ன சார் பண்ணுறது? சில நேரங்களில் அப்படிப்பட்ட கேள்விகளும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா பெட்டர் யூ ஸ்மைல் இட் அவே. அது வந்து ஒரு பெரிய ஒரு அவமானமாக எடுத்துக்கொள்ளாமல், நான் இந்த இடத்துல வந்து வைத்து அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு எடுத்துக்கிடாமல், ஓகே நம்மளோட வயதில் மூத்தவங்க அவங்க இது கூட தெரியலையான்னு கேட்குறாங்க, சரி ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க கோவப்பட்டாங்க அல்லது எரிச்சலானாங்க அப்படிங்கிற அளவுலேயே அதை நிறுத்திட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. அதை பாசிட்டிவாக பார்க்குறது தான் நமக்கு எப்பயுமே நல்லதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். ஏன்னா பெரும்பாலான மாணவர்கள் நான் பார்த்த வரைக்கும் தெரியாத கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு வந்து ஒரு வைல்டு கெஸ் பண்ணி அந்த வைல்டு கெஸ்ட்டில் வரக்கூடிய கேள்விகள் வந்து ரொம்ப அப்சர்டான ஒரு பதிலை சொல்லி அந்த இடத்துல தான் வந்து மாணவர்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டுகிற போது அந்த போர்டு சில நேரங்களில் வந்து போர்டு வந்து இரிட்டேட் ஆனாங்கன்னா வெளியே துரத்தி விட்ருவாங்க. சில இடங்களில் வந்து போர்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்கள விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. சரி ஓகே நீ இப்போ எவ்வளோ தூரம் உன்னால் பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு they'll give you a long rope to hang yourself. ஸோ அதனால் தெரியாத கேள்விக்கான பதில் அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க. ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு மாணவர் வந்து அப்போது நான் வந்து சொல்கிறது நேர்முக தேர்வுக்கு வந்து 300 மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து ஒரு மாணவர் வந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 20-25 கேள்விகள் ஆரம்பத்திலிருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருந்து 20-25 கேள்விகள் வரைக்கும் தெரியாதுன்னே பதில் சொன்னார். ஏன்னா அந்த ஏரியா எல்லாமே ஒரு தெரியாத விஷயங்கள். கடைசியாக போர்டு அவங்க கேட்டாங்க, உனக்கு என்ன தான்ப்பா தெரியும் சொல்லு. பேர் சொன்னார், சார் நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் என்னோடய ஆப்ஷன், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன், என்னால் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எனக்கு தெரியும். அப்போது நான் சொல்கிறது வந்து 1999 நடந்த ஒரு விஷயம், உண்மை சம்பவம் நான் சொல்கிறது. அந்த மாணவருக்கு வந்து 246 மார்க் கொடுத்தாங்க. அதாவது 300 மதிப்பெண்களுக்கு 246 மார்க் கொடுத்தாங்க. அவர் நாங்கள் 2 பேரும் ஒன்றா என்னோடய இன்டர்வியூ வந்தவர் அவர். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியலன்னு சொன்னவர். அப்போ அந்த கார்கில் வார், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கார்கில் யுத்தம் நடந்தபோது அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ் பற்றி. ரொம்ப அருமையான ஒரு பதில் அவர் சொன்னார். அந்த பதிலுக்காகத்தான் வந்து அவருக்கு மதிப்பெண் கொடுக்கப்பட்டது. அதனால் நீங்கள் தெரியாதுன்னு சொன்னால் போர்டு நெகட்டிவாக எடுத்துருவாங்க, உங்களுக்கு மார்க்கே தரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களும் வந்து உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த போர்டுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. வர்றவங்க எல்லாரையும் ஸ்னப் பண்ணி அனுப்புறது அவங்களுடைய வேலை இல்லை. வர்றவங்கள எந்த அளவுக்கு அவங்ககிட்ட பாசிட்டிவான பதில்களை வாங்க முடியுமோ வாங்கி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுப்பதற்கு துணை புரிகிறதுக்காக தான் இந்த போர்டு வச்சுருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு வின் அப்படிங்கிறது. மீண்டும் நம்ம மற்ற கேள்விகளுக்கான விடைகளை வந்து சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.